அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரோஷேட் வீடியோல சின்னதா ஒரு பறவை எப்படி செய்யலான்றத பத்தி பார்க்கலாம். ஒரு பறவை தான் செய்ய போறது. இன்னைக்கு குடியரசு தினம்ன்றதால இது போல 3 கலர்ல நானு இந்த பறவை செஞ்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலர்ல இந்த பறவையை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பறவை செய்யறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச்சஸோட வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். எல்லா வீடியோவும் பார்த்து ஸ்டிச்சஸ் கத்துக்கிட்டு அதன் பிறகு இந்த பறவையை நீங்க ட்ரை பண்ணுங்க. இது போல டிசைன் நான் போட்டிருக்கேன். இதை சும்மா தான் வச்சிருக்கேன். இந்த பறவைகளுக்கு நடுவுல இருக்கிற குரோஷேட் ஃப்ளவர் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பார்த்து தெரிஞ்சுட்டு அந்த ஃப்ளவரையும் செய்ய கத்துக்குங்க. பறவை செய்யறதுக்காக ஸ்லிப் நாட் போட்டு 6 செயின் ஸ்டிச் போடணும். 6 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு பூக்குக்கு கீழே இருந்து ஒரு செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செயின் ஸ்டிச்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு அடுத்த செயின் ஸ்டிச்ல ஆஃப் டபுள் குரோஷே போடணும். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த நீடிலோட நம்பர் 3.0 mm. ஆஃப் டபுள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு அடுத்த ஸ்டிச்ல ஒரு டபுள் குரோஷே போடணும். டபுள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு அடுத்த ஸ்டிச்ல டபுள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்ல ட்ரிபிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு அடுத்த செயின் ஸ்டிச்ல ஒரே ஸ்டிச்ல 4 டபுள் குரோஷேட் வர்றது போல இருக்கும். முதல்ல சிங்கிள் குரோஷே ஒன்று போட்டோம், ஆஃப் டபுள் குரோஷே, டபுள் குரோஷேட், ட்ரிபிள் குரோஷேட், ஒரே ஸ்டிச்ல 4 டபுள் குரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு இந்த ஸ்டிச்சுக்கு அப்படியே அந்த பக்கமா மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிபிள் குரோஷே போடணும். இந்த 4 டபுள் குரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துல இந்த ட்ரிபிள் குரோஷே ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரிபிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு அடுத்து டபுள் குரோஷே போடணும். டபுள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு ஆஃப் டபுள் குரோஷே போடணும். ஆஃப் டபுள் குரோஷே போட்டதும் சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு இது போலதான் இருக்கும். ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே, ஒரு ட்ரிபிள் குரோஷே, 4 டபுள் குரோஷே. அடுத்த ஸ்டிச்ல மறுபடியும் ஒரு ட்ரிபிள் குரோஷே, டபுள் குரோஷே, ஆஃப் டபுள் குரோஷே, சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இந்த பேட்டர்ன் இது போலதான் இருக்கும். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு டபுள் குரோஷேட்டா கணக்கு எடுத்துக்கணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாவே இன்க்ரீஸ் ரவுண்டு தான். அதாவது செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்ல ஒரு டபுள் குரோஷே போடணும். அப்ப 2 டபுள் குரோஷேட் இருக்கிறது போல ஒவ்வொரு ஸ்டிச்லயும் 2 டபுள் குரோஷே போட்டுட்டு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற செயின் ஸ்டிச் 3 போட்டு இருக்கோம் இல்லையா, அந்த 3வது செயின் ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சு இந்த ரன்னிங் யானை கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த பேட்டர்ன் இது போலதான் இருக்கும். ரன்னிங் யான் கட் பண்ணி எடுத்த அந்த ஸ்டிச்ல இருந்து 3வது ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 5 செயின் ஸ்டிச் போடணும். 5 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு பூக்குக்கு கீழே இருந்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லயும் நான் சொல்றது போலவே ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷே, அடுத்து ஆஃப் டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்து டபுள் குரோஷேட், அதுக்கு அடுத்தது ட்ரிபிள் குரோஷேட் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததா இருக்கிற இந்த ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ரன்னிங் யானை கட் பண்ணி எடுத்ததும் பறவையோட உடம்பு பகுதி மற்றும் வால் பகுதி கிடைக்கும். பறவையோட வால் பகுதியில இருந்து 6 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 7வதா இருக்கிற ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இருக்கிற இந்த லூப்ல இருந்து ஹூக்கை எடுத்துட்டு இப்ப இந்த பக்கமா தான் ஸ்டிச் போடுவோம். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இந்த பக்கம் போடலாம். இந்த 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். பின் பக்கமா இருக்கிற இந்த 2 ஸ்டிச், அதாவது நடுவுல ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த கேப்ல
இந்த லூப்பை இழுத்த பிறகு மறுபடியும் செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்ல மொத்தம் 9 டபுள் crochet போடணும். ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற இந்த 3 செயின் ஸ்டிச் ஒரு டபுள் crochet கணக்கெடுத்து அடுத்து ஒரே ஸ்டிச்ல 9 டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு யானை கட் பண்ணி எடுத்த பிறகு பறவையோட தலைப்பகுதி கிடைச்சிருக்கு. இப்போ பறவையோட தலைப்பகுதி, உடல் பகுதி, வால் பகுதி எல்லாமே நம்ம போட்டு முடிச்ச பிறகு கட் பண்ணி எடுத்த எல்லா யானையும் பேட்டர்னை திருப்பிட்டு அந்த ஸ்டிச்சுக்கு உள்ளவே ஹைட் பண்ண பிறகு இந்த பறவை இது போலதான் இருக்கும். பறவையோட வாய் பகுதி செய்யறதுக்காக பறவையோட கழுத்துல இருந்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 3ஆவதா இருக்கிற ஸ்டிச்ல மஞ்சள் கலர் யானை எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 3 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் ஒரு டபுள் crochet கணக்கு எடுத்துட்டு அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ரன்னிங் யானை கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்த ரன்னிங் யானை பேட்டர்ன் திருப்பிட்டு ஸ்டிச்சுக்கு உள்ள ஹைட் பண்ண பிறகு பறவை இது போலதான் இருக்கும். இந்த பறவைக்கு கண்ணு வைக்கிறதுக்காக நான் ஸ்டிக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர்ல B7000 க்ளூ வச்சுதான் இந்த பறவையோட கண்ணை ஒட்டி முடிச்சிருக்கேன். எவ்வளோ ஈஸியான crochet பறவை செஞ்சிருக்கோம். இது போல நிறைய பறவைகள் செஞ்சுட்டு வால் ஹேங்கிங்காவும் போடலாம். இன்னைக்கு வீடியோல சிம்பிளா ஒரு சின்ன பறவை எப்படி செய்யலான்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க,